வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். இந்த கிளாஸ் டம்ளரில் தண்ணீர் ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டம்ளரை நான் கையில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஹால்குள்ளே போகிறேன். அங்கே 1000 பேர் உட்காந்துருக்காங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசுகிறேங்க. பேசி முடிச்சுட்டு அந்த ஹாலில் ஸ்டேஜில் ஒரு சேர் எனக்கு போட்டிருக்காங்க. அந்த சேரில் நான் உட்காடுறேங்க. அப்படி அந்த சேரில் நான் உட்காரும்போது இந்த கிளாஸில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்திருக்கக்கூடாதுங்க. இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். கையில் இந்த கிளாஸை வச்சுட்டு ஹாலில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசுகிறேன். நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு பதிலெலாம் சொல்லிவிட்டு படி ஏறணும், இறங்கணும். அதுக்கப்புறம் அந்த சேரில் நான் உட்காடுறேங்க. இந்த டம்ளர்லேருந்து தண்ணி சிந்துறதுக்கான சாத்தியம் அதிகமாகவே இருக்குது. எப்போ இந்த கிளாஸ் டம்ளர்லேருந்து தண்ணீர் சிந்தாது அப்படின்னா, நான் ஹால்குள்ளே வர்றதுக்கு முன்கூட்டியே நான் முடிவு எடுக்கணுங்க. என்னுடைய கவனத்தை இந்த கிளாஸ் டம்ளர் மேலே நான் செலுத்த போகிறேன் அப்படின்னு, என்னுடைய ஃபோக்கஸை இந்த டம்ளரில் நான் செலுத்த போகிறேன் அப்படின்ற அந்த முடிவு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஹாலில் 1000 பேர்கிட்ட நான் பேசினாலும், அதுக்கப்புறம் படி ஏறலாம், இறங்கலாம். அந்த சேரில் உட்காரும்போது இந்த கிளாஸ் டம்ளர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்திருக்காதுங்க. ஏன்னா அந்த ரூமில் எத்தனை பேர்கிட்ட நான் பேசினாலும், என்ன விஷயங்கள் செய்தாலும், ஒரு பக்கம் என்னுடைய கவனம் அந்த கிளாஸ் டம்ளர் மேலே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். சவாலான சூழ்நிலைகள், மனிதர்களை சந்திக்கும் போது உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோங்க. மனம் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணோம்? நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் மூலமாக நம்மளை கட்டுப்படுத்திடுங்க. அதனால தான் நிறைய பேர் இயந்திர தன்மையாக அவங்க அன்கான்ஷியஸாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. சூழ்நிலை கைதியாக மாறிடுவாங்க. ரொம்ப மன அழுத்தத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அதிகாலை எழுந்தவுடன் குறைந்தது 15லேருந்து 20 நிமிஷமாவது நம்ம தியானம் பண்ணணுங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணணுங்க. காலையில் நீங்கள் தியானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு உங்கள் சுவாசத்தை 3 தடவை ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணணுங்க. இல்லை 5 தடவை நல்லா ஆழமாக இழுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அப்படி மூச்சு காற்றை நீங்கள் எக்ஸேல் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுறதோட எக்ஸேல் பண்ணுற டைம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகுங்க. உங்களுக்குள்ள ரிலாக்ஸேஷனை நீங்கள் கொண்டு வர முடியும். இப்படி நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளை நல்லா உணர்வுபூர்வமாக நம்பிக்கையாக சொல்லுங்கள். என்ன நம்பிக்கை அப்படின்னா, இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணுங்க. நான் இறைவனின் துகள், பிரபஞ்சத்தின் குழந்தை, அமைதியின் இருப்பிடம், அற்புதங்களின் பிறப்பிடம் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக நீங்கள் சொல்லணுங்க. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுடைய கவனத்தை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் மேலே நீங்கள் கொண்டு போகிறீங்க. எப்படி அந்த 1000 பேர் இருக்கிற அந்த ஹால்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கவனத்தை தண்ணீர் ஃபுல்லாக இருக்கிற அந்த டம்ளர் மேலே நான் கொண்டு போனனோ, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எதிர்கொள்வதற்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனோட நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க. உங்களுடைய கவனத்தை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் மேலே நீங்கள் கொண்டு போகிறீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் காலையிலேயே உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன்கிட்ட நீங்கள் கவனத்தை செலுத்த போகிறீங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஒவ்வொரு சவாலான சூழ்நிலைகள் இல்லை மனிதர்களை சந்திக்கும் போது ஒரு 10 செகண்ட்ஸ் கேப் இருக்குங்க உங்களுக்கு. அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ரியாக்ட் பண்ணிடாதீங்க. 3 தடவை சுவாசத்தை நல்லா ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தைகளை நம்பிக்கையாக சொல்லுங்கள். இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கார். உங்களுடைய கவனம் முழுவதும் இறைவன் கிட்ட தான் இருக்குங்கிறத உணர்ந்து அந்த வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுங்கள். நான் இறைவனுடைய துகள், பிரபஞ்சத்தின் குழந்தை, அமைதியின் இருப்பிடம், அற்புதங்களின் பிறப்பிடம் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் உங்களுக்கு தேவையான அந்த ஞானத்தை, அந்த இன்டெலிஜென்ஸை கொடுத்து அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு உறுதுணையாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். குழந்தைய ஒரு தொட்டிலில் கட்டி வச்சுருப்பாங்க. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குழந்தைகிட்ட இருந்து சின்ன சத்தம் வந்தால் போதும், அது இருமுனா தும்முனா எங்கே இருந்தாலும் ஓடி அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்களுடைய கவனம் முழுவதும் குழந்தை மேலே தான் இருக்குது. இருந்தாலும் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அற்புதமாக பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை இருக்கணுங்க. உலகத்தில் நம்ம ஈடுபட்டு இருந்தாலும் நம்ம கவனம் முழுவதும் ஒரு பக்கம் இறைவன் மேலே தான் இருக்கணும். அப்படி இறைவன் மேலே கவனத்தை செலுத்திட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம பார்க்கும்போது எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளால் எளிதாக கடந்து போக முடியுங்க. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உலகத்துக்குள்ளே மூழ்கி போயிருக்கோங்க. இறைவனை அப்பப்போ நம்ம மறந்துடுறோம். நமக்குள்ளே இறைவன் இருக்காரு, இறைவனோட எப்பயும் நம்ம தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நம்ம விட்டுறவே கூடாதுங்க. நமக்குள்ளே இருக்கிற இறைவனோட கனெக்டடாக எப்பயும் இருந்துட்டு நம்ம உலக வாழ்க்கையில் ஈடுபடும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிங்க,
நமக்குள்ளே இருக்கிற இறையாற்றல் நம்மளை நேர்த்தியாக வழி நடத்திடுங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் மூலமாக நமக்கு நிறைய சவால்கள் வருங்க. நம்ம உறவுகள், நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துல நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, இரிட்டேட்டாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுங்க. பிரபஞ்சம் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற இறைவன் மேலே நம்ம கவனத்தை செலுத்த போகிறோமா, இல்லை நம்மளை காயப்படுத்துகிறாங்களே அந்த மாதிரி நபர்களை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு அவங்க மேலே கவனத்தை செலுத்த போகிறோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை யாராவது காயப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணி அவங்களோட நம்ம வாக்குவாதத்துக்கு போயிடும். இல்லை ஏன் அவங்க இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்ட்டு அந்த சிந்தனையிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இது அதிகமான மன அழுத்தத்தை நமக்கு கொடுக்குங்க. உங்களை காயப்படுத்துகிற மாதிரி யாராவது நடந்துக்கும் போது அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் மேலே கவனத்தை கொண்டு வாங்க. இப்போ என்னை எடுத்துக்கோங்களேன், என்னுடைய உறவுகள் நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தது கிடையாதுங்க. என்னுடைய டீச்சிங்ஸ்க்கு அவங்க எக்ஸ்போஷர் கிடையாது. சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா என்னை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நான் ஈஸியாக ரியாக்ட் பண்ணிடலாங்க, அவங்க கூட சண்டை போடலாம் நான். பட் அதை நான் பண்ண மாட்டேங்க. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற இறைவன் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் நினைப்பேன். அந்த நேரத்தில் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் மேலே கவனத்தை கொண்டு போயிடுவேங்க. சுவாசத்தை ரெகுலேட் பண்ணிவிட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை எனக்குள்ள அந்த நேரத்தில் நான் சொல்ல ஆரம்பிப்பேன். நான் இறைவனின் துகள், பிரபஞ்சத்தின் குழந்தை, அமைதியின் இருப்பிடம், அற்புதங்களின் பிறப்பிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை எனக்குள்ள நான் சொல்ல ஆரம்பிப்பேன். எனக்குள்ள அமைதி அந்த நேரத்தில் வர ஆரம்பிக்குங்க. அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணாமல் அந்த நபர்களை என்னால் கடந்து போக முடியும். ஒரு முக்கியமான விழிப்புணர்வு நமக்கு வேணுங்க. நம்மளை சுற்றி உள்ள எல்லா மனிதர்களையும் நம்மளால் சந்தோஷப்படுத்த முடியாதுங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் நம்மளால் வாங்க முடியாது. இந்த பூமியில் வாழ்ந்து எத்தனையோ உயர்ந்த நிலை ஆத்மாக்கள்னாலேயே இதை செய்ய முடியலைங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மிக அதிகமான கவனத்தோடு நம்ம இருக்கணுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம மற்றவர்களை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாரை பற்றியும் நெகட்டிவாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்காதீங்க. யாரை பற்றியும் நெகட்டிவாக உள்வாங்கிடாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையோடு நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு அது மிகப்பெரிய இடையூறாக இருக்குங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு பக்குவ நிலையோட மனிதர்கள் இருப்பாங்க. எல்லாருமே மெச்சூர்டு பீயிங்ஸ் கிடையாதுங்க. எல்லாருமே உயர்ந்த நிலையில் கிடையாது, தாழ்ந்த நிலையிலும் மனிதர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே நிறைய மிருகங்கள் இருக்கும். சில மிருகங்கள் உங்களை அட்டாக் பண்ண கூட வரும். காட்டுக்குள்ளே போனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. அதே மாதிரி இந்த பூமிக்கு நம்ம பிறப்பெடுத்து வந்திருக்கோம்னாலே இங்கே வெவ்வேறு பக்குவ நிலையோட மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க மூலமாக தான் நமக்கு டெஸ்ட் பிரபஞ்சம் கண்டக்ட் பண்ணி நம்மளை உயர்ந்த நிலை அடைய வைக்குதுங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நீங்கள் இவங்க நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி சிந்தனைக்குள்ளே போயிடாதீங்க. அவங்களுடைய அறியாமையை பார்த்து அவங்களுக்காக ஆத்மார்த்தமாக இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதிரி சிந்தனையோடு நீங்கள் செயல்படும் போது அந்த இறைவனுடைய துணை உங்களுக்கு எப்பயும் இருக்குங்க. இப்படி இல்லாமல் மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் திரும்ப அவங்கள காயப்படுத்தும் போது, அவங்கள பற்றி நெகட்டிவாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நிறைய நெகட்டிவான கர்மாவை நீங்கள் உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க. இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்குங்க. நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு தவறு என்ன தெரியுமா, இந்த கிளாஸ் டம்ளர் எம்டியாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோங்க. அதனால் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம இந்த டம்ளரில் தண்ணீர் ஊற்றி நிரப்புங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. என்கிட்ட நல்லா பேசுங்க, பழகுங்க, இன்னும் அன்பு அதிகமாக செலுத்துங்க, என்னை பாராட்டுங்க, என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. மற்றவங்க கொடுக்குற அன்பு மூலமாக தான் நம்மளால் நிறைவாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இந்த கிளாஸ் டம்ளரில் தண்ணீர் எப்பயுமே ஃபுல்லாக தாங்க இருக்கு. மனம்தான் மாயை மூலமாக என்ன நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, கிளாஸ் டம்ளர் எம்டியாக இருக்குது, நீ போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தண்ணீர் கேட்டு இதை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லி உணர்த்திக்கிட்டு இருக்குங்க. உண்மை அது கிடையாது. எப்பயுமே இந்த கிளாஸ் டம்ளர் ஃபுல்லாக தாங்க இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவு இல்லாமல் தாங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். மற்றவர்கள் என் மேலே செலுத்துகிற அன்பு தான் எனக்குள்ளே ஒரு நிறைவை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு புரிதலோடு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரிஞ்சதுங்க. அது என்ன தெரியுமா, எனக்குள்ள கிளாஸ் எப்பயுமே ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்குள்ளே இருக்கிற இறைவனோடு நான் தொடர்பு கொள்ளும்போது அன்புக்காக யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான புரிதல் எனக்கு வந்ததுங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனோட நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்பில் வாழ்க்கையை வாழும்போது ஒரு பரிபூர்ணத்துவத்தோடு நம்மளால் வாழ்க்கையை வாழ முடியுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரலாங்க, நான் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகளை மந்திரா மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனோட தொடர்பில் இருங்க. நான் இறைவனின் துகள், பிரபஞ்சத்தின் குழந்தை, அமைதியின் இருப்பிடம், அற்புதங்களின் பிறப்பிடம். இந்த வார்த்தைகளை மந்திரா மாதிரி உணர்வுபூர்வமாக அடிக்கடி சொல்லுங்கள். நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலையை விட உங்களுக்குள்ளே இருக்க இறைவன் மிகப்பெரியவர் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனோடு நீங்கள் தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் வற்றாத நீரூற்று போல அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த எனர்ஜியை மற்றவர்களால் ரிலேட் பண்ண முடியுங்க. அதனால் மனிதர்கள் எல்லாம் உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க.
உங்களை ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக அவங்க வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நமக்குள்ளே இருக்கிற கிளாஸ் டம்ளர் எம்டியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்க கிட்ட அன்புக்காக கையேந்தி நின்றுட்டு இருந்தோங்க. எனக்கு அன்பு கொடுங்க, அன்பு கொடுங்க, அன்பு கொடுங்கன்னு கையேந்தி நின்றுட்டு இருந்தோம். ஆனால் என்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற இறைவனோட தொடர்பு கொண்டு அந்த அன்பை நம்ம உணர ஆரம்பிச்சோமோ, மற்றவர்கள்கிட்ட அன்பை வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக நம்ம மாறிடுவோங்க. இந்தாங்க அன்பை வச்சுக்கோங்க, இந்தாங்க அன்பை வச்சுக்கோங்க, இந்தாங்க அன்பை வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற தன்மையில் வாழ ஆரம்பிப்போங்க. இந்த மாதிரி தன்மையில் உங்கள் வாழ்க்கை வாழும்போது உங்கள் உணர்வு நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க. உங்கள் எனர்ஜியில் பெரிய ஷிஃப்ட் ஏற்பட்டு அந்த இறைசக்தியினுடைய அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் உங்களால் பார்க்க முடியுங்க. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை, என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.